ஓகே, அட் லாஸ்ட் வந்து நம்ம அந்த வீடியோ வந்து ஆன் பண்ணியாச்சு. அந்த வீடியோ ஆன் பண்ணுறதுக்குள்ளே இந்த ஃப்ரேமு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ரொம்ப இது மாதிரி கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் என் கேப் போட்டிருக்க ஆங்கிள்லாம் ஃப்ரேம்லாம் சரியில்லைன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாய்ஸே ஒழுங்காக கேட்குமான்னு தெரியல. அது கொஞ்சம் வாய்ஸ்லாம் கொஞ்சம் எப்படி சொல்கிற அதிகரிக்கிறது எல்லாமே கொஞ்சம் வாய்ஸ் இன்க்ரீஸராக அது என்ன சொல்கிற டபுள் எல்லாமே பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்கணும். இதுக்கு மேலே இந்த வீடியோ வந்து நிறையா எடுப்பேனா அப்படின்னு தெரில. இன்றைக்கி எல்லாத்தையும் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படியே இந்த வீடியோ இன்றைக்கி முடிச்சே ஆகணும், நம்ம எடுத்ததை கைவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய தான் அது மாதிரி நடுவில் கைவிட்டுருக்கேன். அதனால் வந்து திருப்பி அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் செட் பண்ணிட்டு எனக்கு யோசித்த மாதிரி அந்த ஒரு பக்காவாக ஓரளவுக்கு எனக்கு தோணுன மாதிரி ஒரு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கு மேலே நம்ம அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது, நல்லா இருக்குது நல்லா இல்லை, அதெல்லாம் வந்து பின்னாடி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஆன் பண்ணியாச்சு. அந்த மாதிரி வந்து இந்த ஃப்ரேம் நல்லா இல்லை, வாய்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, வேர்க்குது, அது மாதிரி நிறையா இருந்தால் அதெல்லாம் அப்கமிங் வீடியோவில் போட்டால் சரி பண்ணிடலாம், போடுவேன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கொஷினில் ஆரம்பிக்கலாம். ரீசெண்டாக காலேஜில் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இதை எதை ஆரம்பித்தாலும் ஒரு கொஷினோட ஆரம்பிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. அது மாதிரி இதில் மேஜராக இருக்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சோலோ ட்ராவல் சோலோ எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் நிறைய பேர் சொல்லுங்கள், நிறைய இடத்துக்கு தனியாக நீங்கள் போவீங்களா, இல்லை தனியாக போகிறது உங்களுக்கு பிடிக்குமா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட பிடிக்குமான்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நான் வந்து எழுதியிருக்கேன், இங்கே பாருங்கள். ஆங்கர்லாம் யூஸ் வியூ வரமாட்டேங்குது. ஆங்கர்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி நானும் ஒரு இது வச்சுருக்கேன். இது ஏன் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி நிறையா இந்த மாதிரி வந்து செய்வேன். எப்படி சொல்கிறது தெரியுதுன்னு தெரியல. இந்த மாதிரி வந்து கார்ட்போர்ட்லலாம் வந்து நான் நிறையா செய்வேன். அதோட மினிமிங்ஸ்னு ஒரு சேனல் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 20K ஒரு 20,000 நண்பர்கள் அதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். அதனால் நான் வந்து சரி இந்த கார்ட்போர்டு தானே நமக்கு இவ்வளோ கொண்டு வர யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அதுலேயே ஒரு எது வச்சுலாம் வச்சுருக்கேன். இதில் என்ன எழுதியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதை வந்து சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. அடுத்து என்விரான்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம வரைச்சது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வரைவோம், அது நம்ம அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கட்டும்போது எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி அதே நம்ம இந்த வீடியோலையும் வச்சுருந்தா ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்கன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாமே கரெக்டாக லைட்டு கரெக்டாக இருக்குமான்னு தான் தெரில, ஓரளவுக்கு ஆவரேஜாக தெரியும். நீங்கள் பார்த்துட்டு நல்லா இருந்தால் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். அதுக்கப்புறம் நான் ஏன் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியாது, இல்லை எனக்கும் தெரியணும் உங்களுக்கும் தெரியணும். அதை ஃபஸ்ட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஓரளவுக்கு பேசுவேன். அதுக்கு முன்னாடி வந்து பாட்காஸ்ட்டுமே பேசிக்கிட்டு இருந்தேன். சரி அப்புறம் என்ன பண்ணுறது, சொந்தக்காரங்க ஒரு வீடு கூடி போனாங்க, அங்கே போய் பேசுகிறப்பலாம் நீ நல்லா பேசுகிற, ஸ்டேஜில் போனால் நல்லா நீ பேசுவியாட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி என்னடா இவங்க சொல்கிறாங்கன்னு பார்த்தேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் ஆர் 3 வீக்ஸ் முன்னாடி நம்ம இங்கிலீஷில் அதிகமாக பேசக்கூடாதுன்னு நினச்சேன். அதுமாதிரி வந்து ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரெசன்டேஷனும் ஒரு செமினார் கூட எடுத்திருந்தேன் இங்கிலீஷில். அப்பயும் எல்லாமே நல்லா பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் எல்லாரும் மாதிரி எடுக்கல. அது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸில் வந்து டாலரன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை வந்திருக்கும். அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா இந்த மாதிரி நம்ம டெய்லிக்கும் காலேஜ் வந்து அது வந்து பிடிக்கல. ஆனால் இந்த ரொட்டீனை வந்து நம்ம வந்து டாலரன்ஸ் பண்ணிக்கிட்டால் ஃப்யூச்சரில் நம்ம ஒரு பிஸ்னஸாக ஆரம்பித்தாலும் அது இந்த ரொட்டீன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தேன், அதுவும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ ரீசெண்டாக இதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக எது இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது ஏன்னா அதிக நேரம் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிருந்தா நான் டக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கிளாஸில் இருந்தேன். கிளாஸில் இருக்கும்போது முன்னாடி என் காலேஜ் பையன் வந்து இன்டர்வியூ கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ என் பக்கத்தில் இருக்க பையன் வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தான், நல்லா அவன் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசித்தேன், ஏன்னா நமக்குள்ளே இப்படி வருமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து ஏதோ ஒரு டாபிக் வந்துச்சு. சரி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃப்ளோவில் போகிறதுக்கு தான் நம்ம இந்த வீடியோ அதை வந்து ஃப்ளோவிலே கொண்டு போகலாம். அது மாதிரி பக்கத்தில் இருக்க பையன் ஒரு புது பையன் தான், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு பக்கத்தில் இருந்தான். அப்புறம் இந்த மாதிரி அப்படியே ஏதோ ஒரு இதில் பேச ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து எப்படி எல்லாருமே ஈக்குவல், நான் என்னோடய பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஈக்குவல் கிடையாது, அவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேமிலி இருக்குது, நிறையா அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஒரு சின்ன ஜிஸ்ட்டை மட்டும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் வந்து நம்ம நிறையா எழுதி வச்சுருக்கோம், அதனால தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் மெயினாக க்ரியேட் பண்ணி இதுக்காக தான் இது நம்ம அதை வந்து அதிகமாக சொல்லலாம். அப்படி வந்து என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா இந்த மாதிரி சொல்லிட்டு எப்படி எல்லாருமே ஈக்குவலாக முடியும். இப்போ வந்து இதுவே நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவீங்களான்னு தெரில, இது என்னோடய ஒப்பீனியன் தான், நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நமக்கு 20 வயசு தான் ஆகுது, நான் சொல்கிறது கரெக்டு அப்படின்னு கிடையாது, என் ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். அது நிறைய பேத்துக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா பேசுகிற, ஓகே சொல்லும் போது கொஞ்சம் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது நீ பேசுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் வந்து ஏன்றதான் கொஸ்டின் ஒய்ன்றதான் நம்ம இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அந்த வீடியோ பார்த்தேன். இதெல்லாம் வந்து சரி ஓகே, அந்த கதையை தான் நான் சொல்லணும், ஃபஸ்ட் வீடியோனால கன்ஃபியூஷனாக இருக்குது. அந்த கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்ல ஆரம்பிச்சிருவேன். அது எப்படி வந்து இப்போது கிளாஸில் வந்து ஒரு 60 பேர் இருக்காங்கன்னா அது எப்படி வந்து எல்லாமே ஈக்குவல் சொல்ல முடியும். இப்போ நான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கதை வந்து சவுண்ட் கேட்குது, அதனால தான் பார்த்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபஸ்ட்டு வீடியோ தான், அடுத்ததில் நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அது மாதிரி நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா ஒரு 60 பேருமே எப்படி ஈக்குவலாக முடியும். இப்போ நான் வந்து
ஸ்கூலுக்கு வரேன்னா நான் வந்து அப்படி தான், நான் வந்து கவர்மெண்ட் பஸ் பாஸ்லாம் வச்சுருந்தேன். ஸ்கூலுக்கு வந்துட்டு போகும்போது திருப்பி பஸ் கொடுத்துட்டு வீட்டில் போயிட்டு, வீடு வந்து வில்லேஜில் தான் இருந்துச்சு. அங்கேருந்து தூரமாக இருந்து நடந்து போயிட்டு அப்புறம் வீட்டில் சில பல பிரச்சனைகள்லாம் நம்ம சின்ன வயசில் நடக்கிறது தான். அந்த மாதிரி வந்து அதெல்லாம் இருக்கும். அது எப்படின்னு அந்த மாதிரி பாஸில் ட்ராவல் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு திருப்பி சில பல பிரச்சனைகள் பார்த்துட்டு வர பையனும், ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே ஒரு 3-4 கிலோமீட்டரில் ஒரு பையன் சைக்கிளில் ஜாலியாக போயிட்டு வீட்டில் போய்ட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா கேம் விளையாண்டுட்டு வரப்போ நான் பார்த்துருக்கேன். அவங்க மேலே நான் அப்போ சொல்ல வரல. அது எப்படி அந்த 60 பேருமே வந்து ஈக்குவல்னு சொல்கிறாங்க, எல்லாம் ஸ்டாஃப் சொல்லுவாங்க 60 பேருமே எப்படியுமே ஈக்குவல் தான், உங்களுக்கு என்ன இப்படி இது வரல அது வரல அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் டேலண்ட் இருக்குது. அது மாதிரி ஏன் அந்த ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து புரியலன்னு தெரியல, இல்லை அவங்க தெரிஞ்சதான் சொல்கிறாங்களான்னு தெரியல. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பில் கேட்ஸ் அது யாருன்னு தெளிவாக தெரியல. ஆனால் அந்த ஸ்டோரி ஒரு உண்மையான ஸ்டோரி தான். உண்மையான ஸ்டோரின்னு கூட சொல்ல முடியாது, இன்டர்நெட்டில் இருந்தது தான். என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பில் கேட்ஸோ யாரோ வந்து இந்த ஒரு இன்டர்நெட் வந்து ஃபஸ்ட்டு 300 கம்ப்யூட்டரில் அவங்க ஒருத்தவங்க வந்து யூஸ் பண்ணாங்க, அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம ஸ்கூலில் காலேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா, அங்கே பில் கேட்ஸ்க்கும் ஒரே மூளை தான், நம்மளுக்கும் ஒரே மூளை தான், நீங்களும் அவங்க மாதிரி ஆகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு இன்டர்நெட் வந்து அந்த ஒரு 300 கம்ப்யூட்டரில் அந்த ஒரு கம்ப்யூட்டரை அவங்க யூஸ் பண்ணி அதில் அவங்க காம்படிட் பண்ணி அவங்க வந்து அதில் பெரிய ஆள் ஆகிறது வந்து நமக்கே தெரியும் எவ்வளோ ஈஸின்னு சொல்லிட்டு. இப்போது எத்தனை கம்ப்யூட்டர் இருக்குது, எத்தனை பேர்கிட்ட ஃபோன் இருக்குது, இப்போது இந்த டைமில் வந்து எப்படி நம்ம அவங்களுக்கு ஈக்குவல் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி இதை வந்து ஒரு இதில் டாபிக் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி லக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்போ வந்து இந்த லக்கில் 300 கம்ப்யூட்டரில் ஒரு இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்க கம்ப்யூட்டர் கிடச்சிருக்கு. அவங்க அதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இப்போதைக்கு நிறையா இருக்குது. அது மாதிரி நம்மளும் யூஸ் பண்ணி அதை வந்து பெரிய ஆளாகலாம். பெரிய ஆளான்றதை இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. காசு இருக்கவங்களா, நிறைய பேர் நிம்மதி இருக்கவங்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த சொசைட்டி சொல்கிறத பார்த்தா அவங்களுக்கு ஒரு தாத்தா இருப்பார், அவங்க கண்ணோட்டத்தில் நல்லா இருக்குன்னு பார்த்தா அவர் நல்லதுன்னு சொல்லுவார். ஆனால் அட் லாஸ்ட் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து பெரிய ஆளுன்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். அந்த மாதிரி வந்து அதையும் நான் சொல்லிட்டுருந்தேன். எப்படி ஒரே மூளை அப்படின்னா அவங்களுக்கு அது 300 கம்ப்யூட்டர் கிடச்சிருக்கு, நமக்கு அப்படி கிடையாது. அது எப்படி அவங்க ஈக்குவல்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. அது அவங்களுக்கு தெரியலையா என்னன்னு தெரியல. என் ஒப்பீனியன் இந்த மாதிரிலாம் நிறையா சொல்லிட்டு இருந்தேன். அவங்க தான் நல்லா பேசுகிறேன் அப்படின்ட்டு இருந்தேன். அப்போ அப்படியே நான் வந்து செக் பண்ணேன். சரி, நம்ம நல்லா பேசுகிறோன்னு சொல்கிறாங்க, நம்ம ஏற்கனவே பாட்காஸ்ட் மட்டும் வாய்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம், அதுவும் இல்லாமல் முன்னாடி ஒரு ரிவ்யூ போடுற மாதிரி பையனை பார்த்துருக்கோம். ஏன் நமக்கும் ஒரு ஆசையாக இருக்குது, ஏன் ட்ரை பண்ணலாம், நம்மளே இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கோம் எல்லாருமே. சரி ஓகே ஒரு ட்ரை தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ இமேஜினேஷன்லாம் பண்ணியிருந்தேன். சரி நம்ம இந்த மாதிரிலாம் ஃப்ரேம்லாம் வரைஞ்சிருக்குமே, சரி அது ஒரு யூடியூப்லாம் நம்ம காட்டணும்னு ஒரு ஆசை இருக்குது, நம்மளும் ஃபேஸ் காட்டி போகணும், வெளியே போட யாராச்சும் ரெகனைஸ் பண்ணணும். சரி ஓகே அதெல்லாம் நடக்குமான்னு தெரியல. அந்த மாதிரி வந்து அதெல்லாம் ஒரு ஆசை இருந்து இந்த என்விரான்மெண்ட்லாம் தான் வந்து யோசித்தேன். அதான் எனக்கு தெரிஞ்சு என்விரான்மெண்ட்னு போட்டிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி வந்து வரைஞ்சது இதெல்லாம் வந்து என்விரான்மெண்ட்லாம் யோசித்தேன். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு செட்டப் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு அந்த வீடியோ முடிச்சிருவேன். கொஞ்சம் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால தான் வந்து நான் வந்து இந்த மாதிரி சரி நம்ம பண்ணலாம், யூடியூப்பில் வீடியோ எல்லாமே ஒரு ரீசன் நடந்துருக்கும் அப்படி சொல்லிட்டு பண்ணலாம். அது வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. இன்னும் நமக்கு வந்து பேசணுன்ற ஆசை இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கு எத்தனை நிமிஷம் போயிருக்குன்னு தெரியல, தரப்போன்னு பேசிகிட்டு இருக்கேன். சரி ஏதாச்சும் இப்படி நம்ம பேசலாம், அடுத்து இன்டர்வியூ எடுக்கலாம், அந்த மாதிரி வந்து நிறைய நம்ம ஓவர் திங்க் பண்ணுறது தான். சரி நம்மளே நமக்கு முதல்ல ஆரம்பிச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுறது. அதனால் வந்து இது வந்து ஆரம்பித்தது. இது ஒரு ஸ்டோரி சொல்லலான்னு வந்தேன். இது நிறைய நிமிஷம் போயிருக்குமான்னு தெரியல. சரி அப்படியே சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். அதை சொல்லிவிட்டு அடுத்து வந்து டிஸ்க்ளைமர் ஓகே முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இந்த ஸ்டோரி தான். இப்போ இந்த ஸ்டோரி என்னைக்கு நடந்தது பார்த்திங்கன்னா, ரீசெண்டாக ரொம்ப சொல்லுற மாதிரி நேற்று தான் வந்து புரியலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேற்று தான் வந்து இது வந்து நடந்துருச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லணுன்னா, ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணியிருந்தேன். நம்ம நிறைய பேர் தப்பு பண்ணணும்னு தெரில, ஆனால் நான் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போது இந்த மாதிரி February 2க்கு வந்து நான் வந்து March 2ன்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டேன். இதை வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லாமான்னு தெரியல, சரி சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி வந்து புக் பண்ணிட்டு நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் 1 மணி முன்னாடியே போயிடுவேன். சரி சீக்கிரமாக போயிடலாம், நமக்கு வந்து இப்போ சீக்கிரமாக போயிட்டோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக போகலான்ட்டு சீக்கிரமாக போனேன். எப்பயுமே சீக்கிரமாக போயிடுவேன். நேற்றும் அதே மாதிரி தான் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி போயிருப்பேன்னு நினைக்கின்றேன். அது மாதிரி ஒரு அரை மணி நேரம் முன்னாடி போயிருப்பேன். அரை மணி நேரம் முன்னாடி போயிட்டு சரி நம்ம எப்பயுமே உள்ளே தான் போய் உட்காந்துருக்கோம், ஒரு காத்தோட்டம் இருக்காதுன்னு சொல்லிட்டு சரி வெளியில் இருந்த சேர்லேயே உட்காந்துட்டேன். சேர்லேயே உட்காந்துட்டு நானும் அம்மா அப்பா எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி ட்ரெயின்லாம் ஏறிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தேன். அப்புறம் ட்ரெயினுக்குள்ளே போயிட்டு அந்த சீட்டில் ஏறும்போது பார்த்தா ஒரு சின்ன தம்பி இருந்தான். சின்ன தம்பி இருந்தவொடனே என்னடா அப்படின்ற மாதிரி பார்த்தா அப்புறம் அவங்க அப்பா இருந்தாங்க, இந்த மாதிரி இது எங்களோட டிக்கெட் அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரி நம்ம கண்டிப்பாக தெரியும், நம்ம எப்படி மிஸ்டேக் பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் என்னோட டிக்கெட் காட்டினேன். அவங்கள்ட்ட நான் கேட்குறேன் பெரிய ஆள் மாதிரி, உங்கள் டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் பக்கத்துலேயே உட்காந்துருந்தேன், என்னடா இது நமக்கு அவங்க சோதனை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டிக்கெட் அவர் கொஞ்சம் தெளிவாக பார்த்தார். தெளிவாக பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லி தெளிவாக பார்த்தோன்னே 2 மார்ச்னு போட்டுருந்துச்சு. ஐயோ ஒரு பார்த்துட்டு அந்த மாதிரி சொல்கிறார், 2 மார்ச்னு போட்டிருக்கே இப்போ Februaryன்னு சொல்லிட்டு.
சரி நம்ம ஒன்றும் ஓவராக டென்ஷன் ஆகிக்கல, அப்படியே எழுந்திரிச்சு ஒரு சின்ன ஸ்மைலை போட்டு அப்படியே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். ட்ரெயினுக்கு வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 9:05க்கு சொல்கிற தப்புலாம் நினைக்கிறேன், நீலகிரி எக்ஸ்பிரஸ் தான். வெளியே வந்துட்டு பார்த்தா ஒரு 9:01ன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறேன்னு தெரியல. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயமாக இருக்கும், டிக் டிக்குன்னுலாம் ஹார்ட் பீட்லாம் அடிக்கும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லை. ஏதோ நினச்சிட்டு சரி ஓகே நம்ம அன்ரிசர்வ் நிறைய டைம் போயிருக்கோம், எனக்கு அதெல்லாம் வேணுன்னா கூட சொல்லுங்கள், அந்த மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி நான் அன்ரிசர்வ் போயிருக்கோம். சரி அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன். அப்படியே ஒரு S4னால் அப்படியே பின்னாடியே போனேன். ஒரு S5 S6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் S9க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9:04 ஆயிடுச்சு. 9:05க்கு ட்ரெயின் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளார ஏறிட்டேன். இப்போ வந்து முன்னாடிலாம் அப்பா சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி டிக்கெட் கிடைக்கலாம் S9 S10 S11 ஏறிட்டிங்கன்னா அவங்க வந்து செக்கர் வந்து மாற்றி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ரீகலெக்ட் பண்ணிட்டு அப்படியே ஏறிட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படி சொல்கிறது, நான் கொஞ்சம் எப்படி தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே நன்மைக்குன்னு எடுக்கிற மாதிரி சரி ஓகே இதுவும் ஏதோ நன்மைக்கு தான் சொல்லிட்டு ஏறிட்டு ஒரு சீட்டில் உட்காந்துருந்தேன். சரி ஓகே அப்புறம் போய்ட்டு நம்ம கேட்டு கதவு கிட்ட நின்றுலான்னு சொல்லிட்டு பேக்லாம் எடுத்து நின்றுட்டு இருந்தேன். அப்போயே நான் யோசிச்சுட்டு இருந்தேன், எல்லாருக்குமே நமக்கு தோணும் இந்த வீடியோவில் யூடியூப்பில் படத்தெல்லாம் பார்க்கும்போது இந்த கதவு நின்றுட்டு மியூசிக் கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து நானுமே வந்து சரி நமக்கு இதுக்காக தான் இது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஹெட்செட் போட்டுட்டு அப்படியே வந்து பாட்டு கேட்டுட்டு அது நைட் அந்த தெளிவாக தெரில, காற்று நல்லா கொடுக்குன்னு அடிச்சுது. அப்படியே வந்து போயிட்டு இருந்ததுக்கப்புறம் சடனாக பார்த்தீங்கன்னா டீச்சர் வந்தால் நான் அந்த மாதிரி சொன்னேன் இங்கிலீஷ்லேயே. அவர் வந்து எப்படி சொல்கிறது, அவர் கொஞ்சம் நார்த் இந்தியனா அந்த மாதிரியா இல்லை என்ன சொல்கிறது தெரியல, கேரளாவா என்னன்னு தெரியல. அவர் கேரளா இருக்கிறது வாய்ப்பு இல்லை, வடமாநில தொழிலாளர் தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். கதவு சவுண்டு வேறு கேட்டுச்சு. உடனே அந்த கதவெல்லாம் சாத்திட்டு இந்த மாதிரி சொன்னேன், சார் ஐ ஹேவ் புக் டிக்கெட் ஃபார் February to March அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நான் அப்புறம் வளரிட்டேன். அப்புறம் வந்து ஓகே அப்படின்றதேன். அப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரி சார் எப்படி சொல்கிறது, பை மிஸ்டேக் சார் வென் ஐம் கெட்டிங் இன் தட் டைம் ஒன்லி நோ சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்லாம் பேசிகிட்டு இருந்தேன் ஓரளவுக்கு. அவரும் பார்த்து புரிஞ்சுட்டு ஓகே நவ் யூ ஆர் லைக் வித்தவுட் அப்படின்னு மாதிரி சொன்னார். அதுதான் உண்மை. நம்ம இப்போ மார்ச்சுக்கு டிக்கெட் எடுத்து February லேட்டாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்புறம் அவர் சொல்ல இந்த மாதிரி வந்து 500 700 ஆகும், இந்த மாதிரி சிட்டிங் 500 ஸ்லீப்பிங் 700 அப்படின்றது. அடடா என்னடா இது காசில் மட்டும் இருந்துச்சு, சடனாக நமக்கு வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. சரி ஏதோ பண்ணிடலாம் கொஞ்சம் கம்மியில் அப்படின்னு பார்த்தா 500 700 சொல்லியிருந்தாரு. சரி நானும் அப்புறம் பார்த்துட்டு இருந்தேன், நம்ம காலேஜில் நிற்கிற மாதிரி வந்து தப்பே பண்ணலனாலும் பரவாயில்ல, நம்ம இதில் நம்ம தப்பு தான் அது மாதிரி நின்றுட்டு இருந்தேன். சரி அப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கே வெளியே அந்த பக்கம் செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி போனார். சரி நான் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன், கதை ஒரு வேளை நமக்கு ஓகே ஆகிடுச்சா, நமக்கு பார்த்து ஃப்ரீயாக கொடுத்துருவாரோ அப்போ நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி நம்ம இப்போ ரெட் பஸ் டிக்கெட்டை வந்து நம்ம வந்து அதை வந்து கேன்சல் பண்ணால் ஒரு 200 வரும். இந்த 200 கண்டிப்பாக நம்ம வந்து யாருக்காச்சும் அவங்க கொடுக்கணும். இப்போ நம்ம யாராச்சும் நம்மகிட்ட கேட்பாங்க, பைசானவங்க கேட்பாங்க, அப்படின்னா யாராச்சும் காசு கேட்பாங்க, அவங்கள்ட்ட நம்ம வந்து 200 கொடுத்துருந்தோம். நமக்கு வந்து இடம் கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம இந்த 200 நம்ம இது டிக்கெட்டுக்காக தானே வாங்கியிருந்தோம், அதை நம்ம யாருக்காச்சும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் யோசிச்சேன் அது எப்படி நம்ம கொடுப்பாங்க, அவர் என்ன ரொம்ப நல்லா பார்த்தா கொஞ்சம் முன்ன நல்ல ஒரு மாதிரி தான் இருந்தார். அப்புறம் பார்த்தா அப்புறம் என்ன ஆயிடுச்சு, அப்புறம் மேல் வந்து ஒன்றுமே ஆகலை. அப்புறம் வந்து அவர் போயிட்டார். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சாமியார் தான் வந்தார். சாமியார் மாதிரி ஓரளவுக்கு வந்தார், ஒரு ஐயர் சாமியார் மாதிரி இருப்பார் என்ன எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர் பார்த்தா. அவர் வந்துட்டு வந்து கேட்டார், என்ன கேட்டார், தம்பி இந்த மாதிரி வந்து திருச்சி போகுமா அப்படின்னாரு. நம்ம வந்து இது வந்து நான் பெருமைக்காக இல்லை சொல்கிறேன், நம்ம வந்து எல்லாருக்குமே நம்ம வந்து மரியாதை கொடுக்குறது தான் கரெக்டாக நான் நினைக்கிறேன். அது ரோட்டில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, அம்மா அப்பா டீச்சர்ஸு, அது கேட்ட டீச்சர் நல்ல டீச்சர், அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கொடுக்குற ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அவங்க கொஸ்டின் கேட்குறாங்கன்னா கொஞ்சம் இது பண்ணணும், அவங்க மேலே ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க சொல்கிறது செய்யணும். அது மாதிரி ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் கொடுத்தா நமக்கு பழக்கம். அது மாதிரி அவர் யாருன்னே தெரியாது வந்தார். திருச்சி போகும்போன்னு கேட்டால் அந்த மாதிரி சொன்னேன். இல்லை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு சொல்கிறேன், ஏன்னா நம்ம பார்க்காமன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்காம மட்டும் தான் பண்ணாயிடுச்சு, அது மாதிரி பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தேன். ஆனால் இல்லைனா இது வந்து சேலம் திருப்பூர் அந்த சைடில் வந்து போகும் அப்படின்னேன். சரி ஓகே அடுத்த ஸ்டாப் என்ன ஸ்டாப்பு அப்படின்னாரு. சேலம் அப்படின்னு. இல்லை நான் படிக்கும்போது டக்குன்ட்டு சேலம்னா இல்லை அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் வருமா அப்படின்னா அது மாதிரி வந்து என்ன சொன்னேன், காட்பாடின்னு நினைக்கிறேன். காட்பாடி ஆமாம் காட்பாடின்னு சொன்னேன். இல்லை காட்பாடியில் போய் திருச்சிக்கு பஸ்ஸு ட்ரெயின் இருக்கும் அப்படின்னாரு. ஆனால் எனக்கு தெரியல, ஆனால் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் அப்படின்னு சொன்னேன். அவங்க எப்போயுமே இந்த மாதிரி வெட்டு ஒன்று துண்டுன்றது நம்ம பேச மாட்டோம், ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக பேசிகிட்டு இருக்கோம். சரி கேட்டுட்டு சரி ஓகே அப்படின்னா அப்புறம் நீ வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க, வந்து எம்ஏ பிஏ இது மாதிரி நிறைய ஏதோ சொன்னார். அவங்களும் வந்து ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டுறாங்க. அவர் சொன்னதை உண்மையாலுமே சொல்கிறேன், இந்த மாதிரி என்ன கர்மம் படித்தாங்கன்னே தெரில, ஒரு ரெஸ்பான்ஸ் கூட பண்ண தெரியல, இல்லை கர்மத்துக்கு தான் படித்தாங்களா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கா சரி ஓகேடா அதெல்லாம் நம்ம கதையில் தான் கேட்டிருக்கோம், இந்த மாதிரி சடனாக நமக்கு டிக்கெட் வந்து இந்த மாதிரி மாற்றி போட்டிருக்கோம் வந்திருக்காரு ஒருத்தர் அப்படின்னு நான் இன்னும் நிறையா சொல்லிட்டு அதை சொல்கிறேன். அந்த மாதிரி வந்து சொல்லிவிட்டு நீ வந்து உன்கிட்ட குணம் இருக்குது,
உன்கிட்ட குணம் இருக்குது, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுன்ற குணம் இருக்குது, நீ நல்லா வருவ, ஆளாக வருவ. அவர் சொன்ன மட்டும் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ண கிடையாது. அது வந்து சொல்கிறேன், நீ வந்து ஆளாக வருவ, ரொம்ப கில்லாடியாக வருவ, 4 பேத்துக்கு உதவி செய்கிற மாதிரி வருவ, உன்கிட்ட குணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே உட்கார போனேன். நான் கீழே உட்காறேன், என்னடா இவ்வளோ சொல்லிட்டு கீழே உட்காரான்னு நினைக்காது, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சிவம் அது சொல்லிட்டு வேணார். நம்ம பார்க்குறேன், இங்கே என்னடா இது, நம்ம சரி நம்ம வெளியில் பாட்டு கேட்கணும்னு நினச்சோன்னு அதையும் கேட்டோம். சடனாக பார்த்தா இது நடந்திருக்கு. சரி எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் ரீசன், எல்லாம் ஒரு நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்தார் திருப்பி சக்கர். அப்புறம் திருப்பி வந்த உடனே இதில் நான் ஒன்றே மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு நடுவுலேயே நான் இன்னொரு டைம் அவர் பார்த்துருக்கேன் சக்கரை. அப்பயுமே சொன்னார், என்ன சொன்னார், அப்பயுமே திருப்பி வந்துட்டு இல்லை 500 நான் யோசிச்சுட்டு இருந்தேன் சும்மா ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்ட்டு. உங்கள் சாமியார் வரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு, எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. சரி நான் தப்பு பண்ண நினைக்காதீங்க, வாழ்க்கையில் தப்பு பண்ணுறது அதுதான். அந்த மாதிரி வந்து சொன்னாங்க, இல்லை 500 700 தான், வேறு எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரி. இல்லை ஜென்ரல் அப்படின்னு நான் யோசிச்சேன். அடுத்த நாள் நம்ம காலேஜ் போகணும், வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே சார் ஸ்லீப்பர் அப்படின்னு. என்ன சீட்டர், அதுவே ஒரு மாதிரி எனக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. என்னடா சீட்டர் ஸ்லீப்பர், சரி நம்ம ஸ்லீப்பரே கொடுத்துக்கலாம்டா போட அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே சார் ஸ்லீப்பர்னு சொல்லிட்டு காசு கொடுக்க போனேன். அப்புறம் ஏதோ அந்த புக்கெல்லாம் செக் பண்ணிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் தான் அந்த சாமியார் பார்த்தேன்னா, அதுக்கப்புறம் இவங்க இருக்கும்போதே நான் சொன்னேன் இந்த மாதிரி. எனக்கு அப்போது யார்கிட்ட சொல்கிறேன்னு தெரியல. நம்ம அப்பா அம்மாட்ட சொன்னால் அவங்களும் டென்ஷன் ஆகுங்க, தம்பி ஓகே நம்ம நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் தான். அதுக்கப்புறம் அந்த அண்ணன்ட்டே அவங்க அவ்வளோ சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சேலம் திருச்சி இதுக்கான ரூட்லாம் சொல்லிட்டு அவங்க விட்டுட்டாங்க. நான் அதுக்கப்புறம் அதை சொல்லணுமே சொன்னேன். ஆனால் அந்த மாதிரிலாம் நான் வந்து டிக்கெட் வந்து மாற்றி எடுத்துட்டேன், அதான் செக்கர் வந்தார், இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன், அவங்க வந்து மாற்றி தரேன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா அவர் சொன்னார், ஓகே அவன்கிட்ட குணம் இருக்குது, எதுக்கும் பயப்படாத. ஆமாம்மா உனக்கு பரவாயில்ல, நான் சொல்ல வந்தேன் இந்த மாதிரி வந்து எதுக்கும் நீ பயப்படாத, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் அவங்க வச்சுக்கணும், இந்த மாதிரி வந்து தப்புனா என்னன்னே தெரியாத மாதிரி இருக்கணும். தப்புனா என்னது அதை பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம இருக்கணும். அந்த மாதிரி வந்து அதை மட்டும் நான் இது பண்ணிக்கணும், தப்பு பண்ணக்கூடாது, தப்புனா என்ன நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நல்லா படிக்கணும்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ தான் என்னடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம யாருக்கு எல்லாருக்குமா தெரியல, எனக்கு அப்படி அப்போ யோசிச்சு என்னடா படிக்கிறதுனா மார்க்கா, இல்லை என்னடா மார்க்கு நல்லா படிக்கிறது, நிறைய மார்க் எடுக்கிறது, நல்லா படிக்கிறதா இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை விட விட்டேன். அதுக்கப்புறம் செக்கர் வந்தார், இந்த மாதிரி இங்கே சொன்னார். அவர் அப்போ ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சிட்டிங் 500, ஸ்லீப்பிங் 700. நான் கேட்குறேன், சார் வாட் சார், இஃப் சிட்டிங் சார் ஐ வாண்ட் டு பே அண்ட் சிட் ஹியர் இன் நியர் த டோர் அப்படின்ற மாதிரி கேட்டேன். நியர் த டோர்லாம் கேட்கல, உங்களுக்கு புரியுது சொல்கிறேன். இந்த மாதிரி கேட்டால் அவன் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணிவிட்டு கடைசியாக 500 வாங்கிட்டாரு. இந்த மாதிரி இந்த சீட்டு ஐயா செக்குடு அப்படின்னா கடைசியில் தான் தெரியுது. நான் ஸ்லிப்லாம் கொடுக்கலப்பா, நீங்கள் எனக்கு 500 கொடுத்துட்டு இல்லாத சீட்டை போய் படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஒரு சீட்டு வந்து காமிச்சார். அப்புறம் அந்த அண்ணன்ட்ட இவ்வளோ சொன்னாங்க, நம்ம சும்மாவே நம்ம வந்து ஓகேன்ற மரியாதை கொடுப்போம். இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் அண்ணா ஓகேண்ணா பார்த்துக்கோங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சாமியார்ட்டு சொல்லிட்டு அப்புறம் இவர்கிட்ட ஒரு தேங்க்யூ என்னவோ தெரியல, நம்ம பழக்கம், தேங்க்யூ சொல்லிட்டு போயிட்டு அந்த சீட்டில் போய்ட்டு படுத்துட்டேன். அப்புறம் ஓரளவுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஆகிட்டு பெட்ஷீட் வேறு எடுத்துகிட்டு போல குளிர்னுச்சு. அப்படியே ஓரளவுக்கு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தூங்கிட்டேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் ஓரளவுக்கு அதிக நேரம் தூங்கினேன். ஒரு 9 ட்ரெயினே இருப்பேன். ஒரு 1.5 மணி நேரத்தில் எல்லா பிரச்சனையும் ஓகே ஆகிட்டு அப்புறமே படுத்துட்டு ஒரு காலையில் 5 மணிக்கு கோயம்புத்தூர் வர வேண்டிய பஸ்ஸு வர வந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4:50 கிட்டே வந்துச்சு. டக்கு டக்குன்னா அப்படி இப்படி ஒரே ஒரு பஸ் தான். ஆமாம், ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரே ஒரு பஸ் மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு ஒரு மணி தூங்கிட்டு காலை போயிட்டேன். இது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, நீங்களே யோசிக்கணும். ஒரு டிக்கெட் இதாகிட்டு அதுக்கப்புறம் என்ன வேணால் பண்ணிட்டு இருக்கலாம், அப்படி இப்படின்ட்டு ஒரு நல்லா ஒரு சூப்பராக போச்சு. என் தெரிஞ்ச நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பி ஒய்ன்னு எடுக்க சொன்னேன். அவன் ஃபஸ்ட்டு வந்து நான் இதை ஏன் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இதனால எழுதி வச்சுருந்தோம் ஒரு ஸ்டோரின்னு சொல்லிட்டேன். திருப்பி ஒரு ஒய் சொல்லணுன்னா அதுதான். இப்போ நம்ம எப்படி சொல்கிறது, நமக்குன்னு ஒன்று இருக்கணும். இப்போ நம்ம எப்படி சொல்கிறது, நமக்கு வந்து எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி வரைவேன். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருப்பி காட்டுறேன், 2வது டைம் காட்டுறேன், 3வது டைம் முருகனுக்கு காட்டுவேன்னு தெரில. இந்த மாதிரி வந்து இது மாதிரிலாம் செய்வேன். நம்ம இது லைன்லேயே போகணும்னு யோசித்தேன். அப்போ நான் யோசித்தேன், நம்ம வந்து ஒரு ஆர்ட் க்ரியேட் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, அதை வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறது நிறையா பண்ண முடியாது. இப்போது ஓகே 3வது டைம் முருகனுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ரொம்ப லிமிட்டடாக தான் பண்ண முடியாது. ஒரு டைமே கரெக்டாக வரும். நம்ம வந்து மிஷின் கிடையாது டக்கு டக்குன்னு பண்ணுறதுக்கு. அப்போ நான் யோசித்தேன், இது வழியாக நம்ம ஃப்யூச்சர் பண்ணால் ஏதாச்சும் நம்ம அப்கிரேட் பண்ணுவோம். பார்த்தா அது தெரில எனக்கு. அது மாதிரி இதையும் வரையின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கே ப்ரிண்ட் பண்ண மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க ப்ரிண்ட் பண்ண மாதிரி இருக்குன்ட்டு. அதுமாதிரி எனக்கு இதையும் அதிகமாக பண்ணணும்னு தெரில. இதுவே நம்ம ஒரு பேசுகிறது அப்படின்னா நான் அதையும் ஃப்ரெண்ட்ஸாக அவங்க சொல்கிறத வச்சு தான் நானே சொல்லி பார்த்தேன். ஓகே நமக்கு பேச வருது, நிறைய நேரம் பேசுகிறோம், அவங்களுக்கு அந்த ஃபீல் குட்டாக இருக்குது நம்ம பேசுகிறது. எனக்கு வந்து ஏதாச்சும் பிரச்சனை இருக்காங்கன்னு பார்த்தா டக்குன்னு போய்ட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறது எனக்கு பிடிக்கும். நான் இந்த நிறையா பாட்காஸ்ட்டும் பண்ணுவேன். அதையும் வேணால் லிங்க் வந்து கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். அதையுமே பார்த்திங்கன்னா ஒரு பாட்காஸ்ட் சொல்லியிருப்பேன். எனக்கு வந்து நிறைய நான் செய்கிறேன் இல்லை சொல்கிறாங்க அதெல்லாம் பரவாயில்ல.
ஆனால் எனக்கு அது ஒரு நாளைக்கு வந்து ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணிவிட்டு அதில் வர எனக்கு ஒரு எப்படி சொல் ஃபுல்ஃபில்மெண்ட், அது பர்பஸ் ஆஃப் தி லைஃபா அது எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. அதை நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு எக்ஸாம்பிள் போயிட்டு நான் படிச்சிருப்பேன், படிக்கல, அது வந்து கொஸ்டின்லாம் எல்லா கொஸ்டின் தெரிஞ்சால் கூட எனக்கு சந்தோஷம் வராது. பக்கத்தில் ஒரு அண்ணன் வந்து பெண் இல்லைன்னு சொன்னால் டக்குன்னு அந்த பெண்ணை கேட்காம எடுத்து கொடுத்தேன். அதில் உனக்கு ஒரு நீ எப்படி சொல்கிறேன்னு தெரியல, அந்த மாதிரி வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருந்துச்சு. அது மாதிரி ஏதாச்சும் கஷ்டமாக இருக்கும்போது பேசுவாங்க, சொல்லுவாங்க ஆறுதலாக இருக்குது, நல்லா பேசுகிறேன் நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. சரி ஏன் இப்போ வந்து இந்த ரேடியோ அதெல்லாம் ஆங்கரிங் அதெல்லாம் வந்து நம்ம யோசிப்போம், எல்லாமே ஓவர் திங்க் பண்ணுவோம். இப்போ நடிக்க ஒருத்தவங்க ஆசை இருக்குன்னா நம்ம தான் சூப்பர் ஸ்டாருன்ற வரைக்கும் நம்ம யோசிப்போம். நானே யோசித்தேன், ஓகே நம்ம அந்த மாதிரி பண்ணலாமா. அதுவும் அந்த இதில் சொன்னேன், அந்த கிளாஸில் சொன்னேன்ல முன்னாடி ரிவ்யூ பார்த்தேன்னு சொல்லிட்டு பக்கம் இந்த பையன் சொன்னாடி டிவிக்கு சேர்ந்துக்குவோம். இப்போ தான் வந்து இல்லை நம்ம அந்த பையன் இன்னொரு பையன் சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி இப்போ தான் வந்து வளர்ந்துட்டு சேர்த்து விட்றலாம், அவங்க நல்லா பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, ஒருவேளை நமக்கு உண்மையாலுமே பேச வருதா அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி அதுக்கு நம்மளே ஒரு ஸ்டெப் மாதிரி எடுக்கலாமே, ஏன் நம்மளே பேசலாம். நான் போய் ஓவர் திங்க்லாம் பண்ணிட்டேன். சரி நம்ம இந்த மாதிரிலாம் பேசுவோம், அடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கொஞ்சம் இன்ஸ்பைரிங்காக இருப்பாங்க, அப்படி இருந்தாலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு பேசலாம். அடுத்தது அப்படியே பிக் பாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன். சரி அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, இன்றைக்கி நான் வந்து நிறைய விஷயத்த இந்த மாதிரி தான் டக்குன்னு எடுப்பேன், டக்குன்ட்டு வேணாம் அப்படின்ற மாதிரி போட்டுருவாங்க. ஆனால் இது வந்து எனக்கு அப்படி விடணுன்ற பிடிக்கல, நம்ம பண்ணியே ஆகணும். நினச்ச மாதிரி வந்து எனக்கு ஃப்ரேம் வச்சுட்டேன். ஓகே, ஒயிட் பேக்ரவுண்டு பாய் போட்டிருக்கேன், ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எடுத்துட்டேன், நினச்ச மாதிரி வீடியோ எடுத்துட்டேன். இதுக்கு மேலே இந்த வீடியோ வந்து நிறைய எடிட்டிங் அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒன்றே நான் பண்ணணும்னு நினச்சேன், இதோட ஃபோட்டோ வேணால் நான் கொஞ்சம் தெளிவாக இருந்தேன். இந்த இடத்துல போட்டுறேன், இந்த இடத்துல ஒரு சின்னதாக அப்படியே போட்டுருவோம். ஓகே, அந்த மாதிரி சின்னதாக ஒரு இடத்துல போட்டுருவேன், அதை வந்து பாருங்கள். அதுதான் எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஏன் அந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு நானும் எனக்கு சொன்ன மாதிரியும் உங்களுக்கு சொன்ன மாதிரியும் இந்த மாதிரி டிஸ்க்ளைமர்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதில் வந்து நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டு உண்மை, நான் சொல்கிறது அப்படி இப்படின்னா கிடையாது. நீங்கள் இப்போ ஒரு பையன் அந்த மாதிரி இருக்கான், நான் சொல்கிறான், அது நல்லா இருந்தால் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம வந்து மாற்றிக்கலாம், பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நல்லா பேசியிருக்கேன்னு நினைக்கின்றேன். நீங்கள் எப்படியே நல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் எனக்கு இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எப்படி இதை அப்லோட் பண்ணிடுவேன் இன்றைக்கே கூட. அது வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ், ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி 20,000 ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு. அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ இதே மாதிரி தான், ஒரு ஏதோ ஸ்டடிங் டேபிளோட பேக்ரவுண்டாக வச்சு கீழே வச்சு அந்த சும்மா செய்கிற மாதிரி வீடியோ எடுத்தது தான். அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது எப்பயுமே லைஃப்பில் அப்படி தான், ட்ரையல் நேரம் தான் ஒன்று கற்றுட்டு தான் பண்ணுவோம். இப்போ அந்த சேனல் பார்த்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இருக்காங்க. அப்போ அந்த ஃபஸ்ட் வீடியோ நல்லான்னு சொல்லிட்டு விட்டுருந்தா வந்திருக்காது. அதெல்லாம் பண்ணி அதில் ஒரு குறிப்பிட்ட பெருமைக்காக சொல்கிறேன் இந்த மாதிரி வந்திருக்குன்ட்டு. அதில் ஒரு 1 lakh கிட்ட இது வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து நிறைய சேவிங்ஸ் பண்ணியிருக்கோம், நிறையா கொடுத்துருக்கோம். ஒரு டைம் ஒரு ட்ரஸ்ட்டுக்குலாம் வந்து 12,000லாம் கொடுத்துருக்கோம். அதை நம்ம நிறையா பேசலாம், அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தோம். அது மாதிரி இன்றைக்கி வந்து நான் அந்த மாதிரி கேப் போட்டிருக்கேன், இப்படி சமணங்கள் போட்டு உட்காந்துருக்கேன், இந்த இதெல்லாம் கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு விட்டுருந்தேன். மேபி ஒரு ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய விஷயம் வந்து நான் வந்து இழக்கிற மாதிரி இருக்கலாம். அதனால் வந்து இன்றைக்கி நல்லா இருக்குது, நல்லா இல்லை, வேர்க்குது, கேப் போட்டிருக்கோம், நல்லா தான் இருக்கும். அதெல்லாம் தாண்டி எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ வந்து நீங்கள் எப்படி பார்க்கலாம், ஒரு வாய்ஸ் மட்டும் பார்க்கலாம், ஏதோ ஒரு பையன் கதை சொல்கிறான் அப்படின்ட்டு. எனக்கு ஒரு ஆசை, மாதிரி வரைஞ்சதெல்லாம் இந்த மாதிரி வந்து எல்லோரும் வைக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுன்ட்டு நான் என்ன நிறையா ஐடியாஸ்லாம் வச்சுருக்கேன். ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோன்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன ஒரு கமெண்ட் மட்டும் போடுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு கரெக்டாக முடிச்சுட்டேன். எனக்கே ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. இதை வந்து நான் வந்து அப்படியே வாய்ஸ் மட்டும் எடுத்து ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட்டில் போடுவேன். ஆமாம் கரெக்டாக இருக்கும், இந்த மாதிரி வந்து போடுவேன். ஆனால் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் அனுப்புவேன்னு தெரியல, எல்லாருக்கும் ஃபஸ்ட்டே அனுப்புவேன் இருக்கேன். ஏன்னா அந்த சேனலும் அப்படி தான், ஒரு குறிப்பிட்ட ஒரு 800 ஒரு 500 600 வந்ததுக்கப்புறம் தான் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி இதையுமே எனக்கு தெரிஞ்சு அப்படியே ஒரு மாதிரி பண்ணிவிட்டு ஓரளவுக்கு நமக்காக ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கப்புறம் சொல்லலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் தான் வந்து ஒரு கமெண்ட் பண்ணணும். ஏன்னா இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கும்போது எனக்கு ஷார்ட்ஸ் அந்த அளவுக்கு எனக்கே ஆசை கிடையாது. அதனால தான் நான் அந்த சேனலில் ஷார்ட்ஸ் போடுவேன். இந்த சேனல் வந்து ஒரு மாதிரி வேல்யூபிளாக இருக்கும். இப்போ ஒருத்தவங்க இந்த வீடியோ கேட்டாங்க, அவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது, ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்குது, அதை தாண்டி ரொம்ப டென்ஷன் எடுக்கக்கூடாது, ப்ரெஷர் ஆகக்கூடாது. அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஐடியா. அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் நம்ம வந்து நிறைய வீடியோ பண்ணலாம். ஏதாச்சும் வந்து சஜஷன் தான் சொல்லுங்கள். எனக்கே தெரியும் இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரேம்லாம் கரெக்டாக வைக்கணும், லைட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக வைக்கணும். இதெல்லாம் சொல்லும் போது எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. சரி ஓகே, நம்ம வந்து அடுத்த வீடியோ வந்து பார்க்கலாம். நம்ம நிறைய ஸ்டோரிஸ் நான் வந்து பேசுவேன், விட்டா பேசிக்கிட்டே இருப்பேன். இது எவ்வளோ நிமிஷம் போனதுன்றது தெரியல. சரி பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது அப்படியே கேமராட்ட கொண்டு வந்து முடிக்கிட்டுமோ, நிறைய பேர் பண்ணுவாங்க, அதே மாதிரி நானும் பண்ணுறேன்.